Hey guys, welcome to Drive Park. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்கலாம்? NVIDIA CEO ரீசெண்டா RTX 50 சீரிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த 50 சீரிஸ்ல கான்ஃபரன்ஸ் நம்ம பார்க்கறது போது இது வந்து ரேட் ரேசிங் வச்சு ஒரு கான்செப்ட் புதுசு கிடையாது. ஏற்கனவே ஒரு கான்செப்ட் தான். எனக்கு வந்து ஒரு புதுசா இருந்தது. சரி ரேட் ரேசிங் அப்படின்னு ஒரு நாள் சர்ச் பண்ணி பார்த்தேன். அதை தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த ரேட் ரேசிங் பத்தி நமக்கு ஏதாவது ரேட் ரேசிங் எப்படி ஒர்க் ஆகுது, அது எப்படி ஜிபியூல வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிற போறேன். சரி வாங்க பேசிட்டே நம்ம வீடியோ கொண்டு போவோம். வந்து ரேட் ரேசிங் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்பாங்க. ரேட் ரேசிங் அப்படிங்கிறது ரேஸ் தான் என்ன சம் சோர்ஸ்ல இருந்து வந்து லைட் சோர்ஸ்ல இருந்து வந்து வரக்கூடிய அந்த ஃபோட்டான்ஸ் வந்து நம்ம ரேஸ் வந்து சொல்லலாம். ஓகேவா? இப்போ வந்து ரேஸை வந்து நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணுவோம். வந்து ஃபாலோ பண்றது. அது எங்க இருந்து வருது, எங்க போகுது அப்படிங்கிறத வந்து ஃபாலோ பண்றது ரேட் ரேசிங். இதான் வந்து சிம்பிள் கான்செப்ட். இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இதுதான் வந்து இதான் வந்து இப்ப இதான் வந்து ஒரு ஸ்கிரீன் வச்சுக்கணும். இந்த ஸ்கிரீன்ல ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு ஒரு மேட்ரிக்ஸ் நம்பர்ஸ் எல்லாம் இருக்கும். பிக்சல்ஸ். இந்த பிக்சல்ஸ்ல உங்க இமேஜ் வந்து எங்க எங்க வந்து பிளேஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஒரு ஒரு இன்டகிரேட்டட் கேமரா வழியா அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. இந்த கேமரா வந்து லைட் சோர்ஸ்ல இருந்து வர ரேஸ வந்து எப்படி அந்த லைட் சோர்ஸ்ல இருந்து அது எந்த லைட் சோர்ஸ்ல இருந்து வருது, அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதா, இல்ல ரிஃப்ராக்ஷன் ஆகுதா, இல்ல வந்து அப்சர்வ் ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் அந்த கேமரா வந்து கேப்சர் பண்ணி அதுக்கு தகுந்த மாரி எவ்வளவு லைட் சோர்ஸ் ரேஸ் வந்து தேவைப்படும் அப்படிங்கிறத அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த லைட் சோர்ஸை வந்து கிரியேட் பண்ணும். இது வழியா வந்து நம்மளால அக்யூரேட்டான இமேஜஸ் வந்து நம்மளால கிரியேட் பண்ண முடியும். இதான் வந்து ரேட் ரேசிங் கான்செப்ட்ல பேசிக்கான ஒரு விஷயம் வந்து இதுதான். அடுத்து பாத்தீங்கன்னா இது இந்த ரேட் ரேசிங் கான்செப்ட் வந்து இந்த மைண்ட் கிராஃப்ட் அப்புறம் வந்து சைபர் பங்க் கேம்ஸ்ல வந்து சூப்பரா வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது முக்கியமா இந்த ரேட் ரேசிங் கான்செப்ட்ல வந்து சைபர் பங்கும் மைண்ட் கிராஃப்டும் வந்து ரியலிஸ்டிக்கா மாறிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த இடத்துல பாருங்க, தண்ணியில உள்ள ரிஃப்ளெக்ஷன்ஸ், அப்புறம் இந்த சைட்ல உள்ள இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து ஒரு ரியாலிஸ்டிக் லுக் வந்து வரும். அடுத்து வந்து ரிஃப்ளெக்ஷன் வந்து இதுல எப்படி ஒர்க் ஆகும், ரிஃப்ளெக்ஷன்ஸ்ல வந்து இந்த ரேட் ரேசிங் எப்படி ஒர்க் ஆகுவாங்க. இதுதான் வந்து இந்த ஆப்ஜெக்ட். இதுல வந்து பட்டு அதாவது இதான் வந்து அந்த ஸ்கிரீன் சர்ஃபேஸ் வச்சுப்போம். இது வந்து 3D ஆப்ஜெக்ட்ங்கிறதுனால இது வந்து ரெண்டு கீழே ஒண்ணு சைட்ல ஒரு சர்ஃபேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதான் வந்து ஆப்ஜெக்ட். இப்போ வந்து ரேஸ் நீடடுங்கிற ஒரு இருக்கு. அதுல வந்து நான் எவ்வளவு ரேஸ் வந்து நமக்கு தேவைப்படுதுங்கிறதா. இப்போ வந்து இது வந்து எப்பவுமே பேஸ்ல வந்து சர்ஃபேஸ் டைப். இப்போ வந்து இங்க வாட்டர்ங்கிற ஒரு சர்ஃபேஸ் இருந்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு ரேஸ் வந்து அங்க தேவைப்படாது அப்படிங்கிறது. இப்போ வந்து பிபிஹெச்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா, ஓகே இப்போ வந்து பிபிஹெச் என்ன அப்படின்னா இது வந்து அந்த ரேஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது ஆப்ஜெக்ட்ல ரேஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி வந்து டிட்டர்மைன் பண்றதுதான் இந்த பென்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து பவுன்சஸ் வந்து பவுன்சஸ்னா இந்த சர்ஃபேஸ்ல பட்டு பவுன்ஸ் ஆகுற ரேட்ல வந்து 0 இருக்கு. அதனால வந்து இது வந்து ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து ஓகேவா. அட்வான்ஸ் ரிஃப்ளெக்ஷன், அதாவது இப்போ நம்ம தண்ணியில பார்த்தப்ப இந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து
அது நீங்க வந்து எப்படி சொல்றது? வந்து ஒரு பார்த்தீங்கன்னா, அது தெளிவா இல்ல. அந்த இடத்துல வந்து அந்த ரிஃப்ளெக்டர் வந்து தெளிவா இல்ல. ஆனா வந்து இது வந்து அக்யூரேட்டான ரிஃப்ளெக்ஷன வந்து கிரியேட் ஆகுறதுக்கு இந்த ரேஸ் வந்து அது சேம் சேம் திங்க் தான். ஆனா வந்து இப்போ வந்து நீ வந்து அக்யூரேட்டான ரிஃப்ளெக்ஷனை கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அதோட சர்ஃபேஸ்லயும் வந்து அந்த லைட் ரேஸ் வந்து பவுன்ஸ் ஆகும். அதனால வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த லைட் ரேஸை வந்து இது வந்து இன்க்ரீஸ் பண்ணி சர்ஃபேஸ்லயும் பவுன்ஸ் ஆகுற மாதிரி வந்து பண்ணும். இதான் வந்து அட்வான்ஸ் ரிஃப்ளெக்ஷன். அடுத்து ஷேடோஸ். ஷேடோஸ்ங்கிறது உண்மை. இது வந்து எவ்வளவு லைட் கவுண்ட் வந்து எவ்வளவு போகுமோ அதோட டைப். அதாவது இந்த 10 லைட் தான் வருங்க. இதெல்லாம் வந்து இதோட சர்ஃபேஸ்ல படுது. ஓகேவா? ஆனா வந்து இந்த ஷேடோஸோட லைட் வந்து எப்பவுமே லைட் கவுண்ட் வந்து நிறைய இருக்கும். அது மாரி வந்து இந்த ரேஸ் எல்லாமே போய் சர்ஃபேஸ்ல இல்லாம அதோட எட்ஜில் பட்டு கீழே உள்ள சர்ஃபேஸ்ல போய் வந்து அந்த ஆப்ஜெக்டோட சர்ஃபேஸ் வந்து இன்டர்செக்ஷனே ஆகாது. ஆனா எட்ஜில் பட்டு கீழே உள்ள சர்ஃபேஸ் போகும். இது மூலமா வந்து அந்த எட்ஜஸ் வச்சு ஷேடோஸ் வந்து கிடைக்கும். அடுத்து குளோபல் இலுமினேஷன்னா நம்ம ரேசஸ் வந்து நிறைய இருக்கும். இதுல வந்து இதுலயும் குளோபல் தான். இதுல பவுன்சஸ் வந்து ஆப்ஷன் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் ரேஸ் வந்து மல்டிபிள் பிளேஸ்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வைடான அதாவது ஒரு வைடான சீன் பாருங்க. இதுல வந்து எவ்வளவு பேர் இருக்காங்க, எவ்வளவு ஆப்ஜெக்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, இங்க எவ்வளவு ஆப்ஜெக்ட்லாம் இருக்கு. நிறைய அந்த லைட்டு கப்பு எல்லாமே தனித்தனியா இருக்கு. இந்த எல்லா ஆப்ஜெக்டையும் அக்யூரேட்டா கிரியேட் பண்றதுக்கு வந்து இந்த மாதிரி குளோபல் இலுமினேஷன் வந்து யூஸ் பண்ணும். ஓகே, அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ மூலமா நீங்க ரேட்டர்ஸ் என்ன தெரிஞ்சுக்கீங்க அப்படின்னு எனக்கு நினைக்கிறேன். இந்த ரேட் ரேசிங்க வந்து இன்னும் மோர் எஃபிஷியன்ஸா இந்த ஜிபியூல மாத்துறது வந்து VLSS சொல்லுவாங்க. இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் வந்து அதை வந்து ரொம்ப மோர் எஃபிஷியன்ஸா மாத்துறாங்க. இந்த டெக்னாலஜியை பத்தி உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா நீங்க வந்து கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் மொத்தம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இது மாதிரி டெக்னாலஜி சம்பந்தமான அப்டேட் வீடியோஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.